இன்றைய தினம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண். இது நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார். அவர் எந்த கட்சியில இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் இந்த நாட்டு மக்கள் உள்ளத்திலே நீடிப்பார்கள். அந்த வகையிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள். தன்னலமற்று மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் என்றைக்கும் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதே போலதான் பேர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம். அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அவர் தேசிய தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில உறுப்பினர். அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. சிந்திச்சு பாருங்க, கண்டிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு காற்றில் கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும். அந்த கல்விக்கு வித்திட்டவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. எண்ணி பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதே புரட்சி தலைவி அம்மா 2011 2021 வரை 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். இந்த விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு. சுமார் 400 கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்திய வரலாறுலேயே, தமிழக வரலாறுலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடைப்பட்டுக்கிட்டோம். திமுக ஆட்சி வந்து 50 மாத காலம் ஆயிருக்குது. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கு தகுதி வேணும், அதுக்கு திறமை வேணும். திறமை இல்லாத முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் எந்த கல்லூரியும் அவர்களால் திறக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில்
பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. எந்த ஆட்சியிலும் இவ்வளவு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் பெற்றது. 21 பாலிடெக்னிக் கல்லூரி, அதையும் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதேபோல பொறியியல் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 5, ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. வரலாற்று சாதனை. இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம். இதே புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலே சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இன்றைக்கு நாட்டிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியை படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ, கல்வியிலே வளர்ச்சி பெறுகிறதோ, அந்த மாநிலம் அனைத்து வளங்களும் பெறும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், பண்பு உயர்வு அந்த மாநிலத்திலே உருவாகும். அப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2017 பொறுப்பேற்றவுடன் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுகின்ற விதமாக 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார்கள். அந்த சென்னையிலே உலக முதலீட்டார் மாநாட்டிலே 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 98 தொழிற்சாலைகள் வருவதற்கு அம்மா வித்திட்டார்கள். அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிவிட்டன. பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக அரசாங்கம் ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம், லட்சக்கணக்கான கோடி தொழிலை முதலீட்டு ஈர்த்தோம் என்று பெருமை கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 50 மாத காலாட்சியில் எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க? அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை எந்த நிலையில் இருக்குது? வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரை கிடையாது. அத்தனையும் பொய்யான செய்திகள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நாட்டை உயர்த்தி பிடித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு மக்களுக்கு விலைவாசி உயராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்தது ஆட்சியிலே. விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அந்த விலை உயர்வால் பாதிக்கக்கூடாது, விலையேற்றத்தால் பாதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு எந்த மாநிலத்தில் விலை குறைவாக பொருள் இருக்கின்றதோ அங்கு அந்த உணவுப் பொருளை வாங்கி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை சரி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கென்று 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைத்தோம். அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த நோய் எப்படி வருகின்றது, எப்படி போகின்றது என்றே தெரியாத சூழ்நிலை. இன்றைக்கு காற்றிலே பரவுகின்ற வைரஸ், அந்த வைரஸால் உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விலை மதிக்க முடியாத உயிரை அதிமுக ஆட்சியை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாகத்திறன் மிக்க அரசாக அதிமுக ஆட்சி
நடத்தப்பட்டது. ஓராண்டு காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் உணவு தானியம் அத்தியாவசிய பொருட்கள், இன்றைக்கு அரிசி விலையெல்லாம் கொடுத்தோம், பருப்பு விலையெல்லாம் கொடுத்தோம், எண்ணெய் விலையெல்லாம் கொடுத்தோம். ஏழை மக்கள் கஷ்டமில்லாம பார்த்து கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன குறிப்பிட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? பொய்யான அறிக்கை தானே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றடமெல்லாம், தேர்தல் நேரத்தில் சென்றடமெல்லாம் பரப்புரையிலே குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை வெளியிட்டதாக தெரியவில்லை. அண்மையிலே நடந்த சட்டப்பேரவை விவாதத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். இதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஆனால் பொய்யை திருப்பி சொல்லி மக்கள் மனதை மாற்றி இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்றைய தினம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட பொய் பேசுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? பொய்ய பேசிதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர் சண்டையிட்டுக்கிறாங்க ஒரு தோட்டத்தில். உடனே அவருக்கு தகவல் கிடைக்குது, நேரடியாக அங்கே பகுதிக்கு செல்கிறார். அங்கே சண்டையிட்டுகளை தடுக்கிறார். உடனே ஒருவர் அங்கே இருக்கின்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்தை அறுத்து விடுகிறார். யாரு? எஸ்ஐ கழுத்தை அறுத்துட்டாங்க. எஸ்ஐக்கே அப்படி நிலைமை, சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்படி நிலைமை. இந்த மக்களை யார் பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6 காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? காவலருக்கு எப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடக்குது இல்ல? ஏன்னா நான் சொன்னா பொய் சொல்லுவார் ஸ்டாலின். இது உண்மைதானுங்க, நாட்டில் நடக்குதுல்ல. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. 20 நாள்ல ஒரு மாவட்டத்தில் 11 பாலியல் வன்கொடுமை. ஒரு சிறுமி சாலையில் நடந்துகிட்டு போறாங்க, பின்னாண்டையே ஒரு வாலிபர் நடந்துட்டு போய் அந்த சிறுமியை அழகா தூக்கிட்டு போயிட்டார். எவ்வளவு கேவலம். அடுத்து 1 வாரம் கழிச்சு அதே மாவட்டத்தில், அதே கும்மிடிப்பூண்டியில் மீண்டும் ஒரு சிறுமியை ஒருவர் கடத்திட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பலமுறை எச்சரிக்கை விட்டாச்சு. பலமுறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த போலீஸ் மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிவித்தேன். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது, தயவு செய்து சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பண்ற நிலையிலே இல்லை. ஏன்னா செய்யறதே திமுக காரன் தானே, வேற எப்படி திருத்த முடியும் அந்த முதலமைச்சரால? அவரே சொல்லிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு நடக்குது, திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர், திமுக தலைவர் அந்த பொதுக்குழு நடந்த கூட்டத்தில் பேசுறார். நான் இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரனால் என்ன நடக்குமோ என்று பதறி கண் விழிக்கிறேங்கிறார். யாரு? நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படின்னா கட்சிக்காரன் செய்யறது அவரே ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் எங்க போய் நாட்டை திருத்துறது? அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டா நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியுமா? இது நாங்க சொல்ல, அவரு சொன்னதை அப்படியே நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான்.
அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் இங்க வர்த்தக மையம் இந்த விருதுநகரில் தான் நம்முடைய பொருளுக்கெல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த விருதுநகர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நான் வருகின்ற பொழுது எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு நகைக்கடையில் 2 வாலிபர்கள் வந்து நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்க கையிலிருந்து ஆசிட் எடுத்து முகத்தில் விசிறாங்க. விசிறின உடனே அந்த முகத்தை துடைக்கிறதுக்குள்ளே அந்த நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ வரும்போது இந்த வலைதளத்தில் காட்சி, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பட்டம் பகல்ல இன்றைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? இதையெல்லாம் நடந்த உண்மையைத்தான் நாங்கள் சொல்றோம், ஒன்றும் பொய்ய சொல்லவே இல்லை. அன்றைக்கு தொலைக்காட்சியில் வருது, பத்திரிகையில் வருது, வருகின்ற செய்தியை தொகுத்து உங்கள் முன் நாங்கள் பேசிட்டு இருக்கிறேன். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி ஆயிடுச்சு. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதுக்காக திரு ஸ்டாலின் கட்சி நடத்திட்டு இருக்கார். திமுக கட்சி என்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறார். ஸ்டாலின் கட்சி இல்லை, அது கம்பெனி ஆகி போச்சு. நீங்க நல்லா பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார், அவர் மறைவு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதி வரணுங்கிறார். அங்க இருக்கிற ஒரு மந்திரி சொல்றார், திரு நேருங்கிற மந்திரி சொல்றார், இன்பநிதி வந்தாலும் இன்பநிதி வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வேன் என்று. அப்புறம் எங்க போய் நாடு உருப்படியாகும்? ஏங்க இப்படி குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி தேவையா தமிழ்நாட்டுக்கு? அவர்கள் அதைத்தான் பார்க்கின்றார்கள், நாட்டு மக்களை பார்க்கவில்லை. ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்ந்த மக்களை இந்த அரசு பார்க்கவில்லை. இந்த மக்களுக்கு ஏற்படைய துன்பம், துயரம், வேதனைகளை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல, சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படல. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்லை. என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இது நகராட்சி, இதெல்லாம் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க. அதே போல குடி வரி உயர்த்தியாச்சு, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு. மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. கடைக்கு பீக் அவர்லாம் அது வேற உயர்த்தப்பட்டிருக்குது. தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டணம் உயரும். நேற்றைய தினம் தொழிற்சாலை நண்பர்கள் எல்லாம் என்னை சந்தித்து பேசுகின்ற பொழுது, இன்றைக்கு தொழிற்சாலைக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்குது, குறைங்க அப்படின்னு என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. இந்த பகுதியில் இங்க விருதுநகர்ல வந்திருக்குது, மண் வீடாக இருந்து காலி இடமான பகுதிக்கு சொத்து வரி 56 1170 ரூபா போட்டிருக்காங்க. பத்திரிகையில வந்த செய்தி நேற்று. இந்த விருதுநகர் நகராட்சியில் 56 ரூபாய்க்கு காலி இடம் இருந்ததை 1107 ரூபா போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு வரி உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்க எங்காவது வீடு கட்டணும்னா, இந்த நகராட்சிக்குள்ள வீடு கட்டணும்னா 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபா கட்டணம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டணும்னா 74,000 ரூபா இன்றைக்கு அது கட்டணம் செலுத்துவோம். ஆக 100% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு இன்றைக்கு இந்த நகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என்றால் 100% இன்றைக்கு உயர்த்தி கட்டினா தான் உங்களுக்கு அந்த பிளான் அப்ரூவ் கிடைக்கும். அதே போல கட்டுமான பொருட்கள் விலை அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி ஒரு யூனிட் 4,500 ரூபாய். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வித்தது, இப்போ 5,500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 350 ரூபா. செங்கல் ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. அதே போல மரம் கேட்க வேண்டியதே இல்லை. கம்பி ஒரு டன் கம்பி 40 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஆக வீடு கட்ட முடியுமா இனிமேல் திமுக ஆட்சியில்? கனவுல வீடு கட்டலாம், அழகா தூங்கும்போது அற்புதமா வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நிஜத்துல திமுக ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்து நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மணியே இல்லை,
ஏழைகளுக்கு வீட்டுமனை இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை இல்லை. அப்படி இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக அதிமுக அரசு நிறைய திட்டங்களை தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கின்ற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வைப்பதற்காக தைப்பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் எல்லா ரேஷன் அட்டைக்கும் வழங்கணும். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் தைப்பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, ரெண்டுமே பல இடத்துல கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த இரண்டும் நம்முடைய பொங்கல் திருநாள் அன்று வேஷ்டி சேலை ரெண்டும் குறிப்பிட்ட காலத்தில் தரமாக கொடுக்கப்படும். அதோடு தீபாவளி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். நாங்கள் சேலை கொடுப்போம். தீபாவளிக்கும் நல்ல சந்தோஷமா கொண்டாடலாம். உங்களுடன் ஸ்டாலின் இப்போ வந்துட்டாரு. இப்போ ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு இது மாதிரி ஒரு விளம்பரத்தை அடித்து வெளியிட்டிருக்காரு, துவக்கி வச்சிருக்காரு. இதில் 46 பிரச்சனை இருக்குதான். மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருக்குதுன்னு முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. 46 பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் ஏன் தீர்க்கல? இந்த 46 பிரச்சனையை வீடு வீடாக வந்து கதவை தட்டி அரசு அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் அது மனுவாக கொடுங்க. அந்த மனுவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை தீர்ப்புன்னு சொல்றாரு. இது நடக்குமா? என்ன 7 மாதம் தான் ஆயில் இருக்குது. அந்த 7 மாதத்துக்குள்ள என்ன செய்ய போறாங்க? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊராக போனார். அங்கே போய் ஒரு திட்டில் பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்கிட்டு முன்னாடி மக்களையெல்லாம் வெட்டிட்டு போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட குறைகள்லாம் கேட்டார். உங்களுடைய குறைகள்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்துருக்கிற பெட்டியில் போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலு வச்சு பெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுடைய குறையை தீர்க்கிறனாரு. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே போட்ட மனு என்ன ஆச்சு? அந்த மனுவுக்கு தானே நீங்களும் கேட்டுக்கிறீங்க. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகள் என்பது பாருங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சதுரங்க வேட்டை நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி இன்றைய முதலமைச்சர் உங்களுடைய ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக இந்த மாடலை எடுத்திருக்கின்றார். நீங்கள் விழிப்போடு இருந்து அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் நல்லாதரவை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அற்புதமான இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உங்களுக்காக வழங்கப்பட்டுகின்றது. விருதுநகர் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ராமமூர்த்தி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது. விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியாளர் கட்ட முன்மொழிவு உருவாக்கப்பட்டது. சுமார் 520 கோடி மதிப்பீட்டில் விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை நகராட்சிகளுக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியாளர் அடிக்கல் நாட்டின. அது அப்படியிலே ஆமை வேகத்தில் நடக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். விருதுநகர் நகராட்சி மற்றும் தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 30 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டன. அதேபோல ஜூலை மாதம் 2019 ஆண்டு விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு முழு உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை நான் சென்னையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தேன் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதோட மேலும் பெருந்தலைவர்களது பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் விருதுநகரில் அவர் படித்த பள்ளியில் கல்வி திருவிழாக நாடார் மகாஜன சங்கம் சிறப்பாக நடத்தி வருகிறது. இந்த கல்வி திருவிழாவில் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நானே நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன் என்பதையும் நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அதேபோல விருதுநகரில் சங்கரலிங்க நாடார் அவர்களுக்கு மார்பளவு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து சிறப்பு செய்தது அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை
ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.